how to make $50 a day for free. ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக $50 மினிமம் 100% ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தெரியும்னு சொன்னால் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பெஸ்ட்டான 100% ஃப்ரீ ஏர்னிங் மெத்தட்ஸில் ஆன்லைனில் $50 ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டன்ட் எப்படி ஏர்ன் பண்ணுன்னு சொல்லி சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ டெய்லி $50 ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற வழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிகினர் ஃப்ரெண்ட்லி. அடுத்தது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக செய்யலாம். அடுத்தது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் இதை ஏர்ன் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை. இன்வெஸ்ட் பண்ணினாலும் ஓகே, ஆனால் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. இந்த மெத்தட் பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்கிறேன். இது நார்மல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்லை, டிஜிட்டல் ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அது என்னன்னு சொன்னால், அது வழங்குறதுக்கு முதல் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னென்னு வழங்கணும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொன்னால் இன்னொரு ஆளோட ப்ராடக்டிவ் சர்வீஸையோ நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்கில்லை பயன்படுத்தி அதுக்கு நீங்கள் சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் கமிஷன் அந்த ப்ராடக்ட் சர்வீஸ் ஓனர் தருவாங்க. ஸோ இதில் மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்குது. ஃபிசிக்கல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது, டிஜிட்டல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. ஃபிசிக்கல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ்களான லைக் இந்த வாட்ச் மாதிரி ஒரு வாட்ச், அப்படி இல்லாட்டி இந்த கோட் மாதிரி உண்டு. அதாவது ஃபிசிக்கலாக தொட்டு உணரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்களுக்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள நீங்கள் செய்கிற மார்க்கெட்டிங் எஃபர்ட் கூட உங்களுக்குன்னு சொல்லி அஃபிலியேட் லிங்க் கொண்டு தருவாங்க. அந்த அஃபிலியேட் லிங்க் கூட போய் யாரெல்லாம் அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வாங்குறாங்களோ அந்த வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு டிசைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. 10% ஒரு 20% சில நேரம் 3-4% கூட தருவாங்க. சில கம்பெனி டிபெண்ட்ஸ், கம்பெனியை பொறுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க கமிஷன் கொடுக்க போகிறாங்கிற மாறும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி டிசைட் பண்ணின மாதிரி உங்களுக்கு அந்த சேல்ஸ் எவ்வளோ நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கமிஷன் தருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் டைம் ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக 20% மேலே கமிஷன் தர மாட்டாங்க. ஏன்டா ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸுக்குள்ளே மேனுஃபேக்சரிங் காஸ்ட், அடுத்தது ஷிப்மெண்ட், ரிட்டர்ன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதால ஸோ அதுக்கு பெரிய அளவான பங்கு போகிறதால அஃபிலியேட்ஸுக்கு மோர் தென் 20% கொடுக்கறதுக்கு அநேகமான கம்பெனிஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்களுக்கு கட்ட மாட்டேங்குது. அதே சமயம் டிஜிட்டல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொன்னால் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்களான கோர்சஸ், கோச்சிங் ப்ரோக்ராம், சாஃப்ட்வேர்ஸுகள், மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம், இப்படியான ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தரம் தான் கிரியேட் பண்ணுவாங்க. அதோட ப்ராடக்ட் ஃபவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தரம் கிரியேட் கோர்ஸ்னா ஒரு தரம் தான் கோர்ஸ் கிரியேட் பண்ணுறேன், அப்புறம் மெயின்டைன் பண்ணி தான் பண்ணுறேன். சாஃப்ட்வேருங்கன்னா ஒரு தரம் தான் கிரியேட் பண்ணுறேன், கோச்சிங் ப்ரோக்ராம் ஒரு தரம் தான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு தரம் கிரியேட் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் இது செல் பண்ணுறதால என்ன அட்வான்டேஜ்னா திரும்ப மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இல்லாததால அஃபிலியேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கமிஷன் ஆஃபர் பண்ணுவாங்க. அதில் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் 40%லேருந்து 90-95% வரையும் அஃபிலியேட் கமிஷன் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபிசிக்கல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சாலும் சரி, டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சாலும் சரி, மார்க்கெட்டிங்கிறது நீங்கள் செய்யலாம். நீங்கள் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் செஞ்சாலும் சரி, அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் செஞ்சாலும் சரி. இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுற மூலம் பொட்டென்ஷியல் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸை நீங்கள் உங்கள்கிட்ட வர வச்சு அவங்களுக்கு அந்த ப்ராடக்டை டீட்டெயில்ஸை சொல்லி சேல் எடுக்கிறது தான் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங். அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் சொன்னால் பொட்டென்ஷியல் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸை கண்டுபிடிச்சி அவங்கள தேடி போய் நீங்கள் அவங்கள்ட்ட அந்த ஆஃபரை சொல்லி அதுக்கு சேல் எடுக்கிறது. ஓகே, நீங்கள் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் செய்யலாம், அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் செய்யலாம். ஆனால் ஸ்பேமிங் செய்யக்கூடாது. அநேகமாக நாங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா ஸ்பேம் பண்ண நினச்சிட்டீங்க. அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொண்டு போய் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆக்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாரு இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரெண்ட் இதாக இருக்குது ஃபெமிலியாக இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு என்ன இருக்குது இந்த ப்ராடக்ட்டை வாங்க, இது இல்லை நான் ஜாயின் பண்ணிக்க, நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினா கமிஷன் கிடைக்கும் சொல்லி இப்போ அவங்கள ஸ்பேம் பண்ணுவீங்கன்னா அது ஸ்பேமிங். அதில் பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்லை. அப்படி செய்வீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பாண்டிங் இல்லாமல் அடுத்தது நீங்கள் ஒரு ஸ்பேமர் மாதிரி பார்க்கப்படுவீங்க. அடுத்தது உங்களை அவங்க ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாதிரி செய்யணும், ஸ்பேமிங் மாதிரி செய்யப்படும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி செய்யணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் கடைசியில் வாரம் ப்ராப்பராக செய்கிறது. இப்போ நம்ம ஃபிசிக்கல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்துட்டோம், டிஜிட்டல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்துட்டோம். இன்னொரு பெஸ்ட்டான அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இது ரெண்டையும் விட பெஸ்ட்டான ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா அது என்னன்னு சொன்னால் டிஜிட்டல் ரெக்கரிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது என்ன விஷயம்னு சொன்னால் சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸை வாங்குறாக்கள் மாதம் கண்டினியூஸாக அந்த சாஃப்ட்வேர்ஸுக்கு பே பண்ணணும். அப்படி வருஷத்துக்கு ஒருக்கா கண்டினியூஸாக பே பண்ணணும். உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் இப்போ ஆன்லைனில் என்னென்ன வெப்சைட் ஒன்று உருவாக்குறேன்னா வெப்சைட் பில்டர் மாதம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் டொமைன் வாங்கினீங்கன்னு சொன்னால் டொமைன் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை டொமைன் ஹோஸ்டிங் பண்ணுறீங்க அதே பிளாட்ஃபார்ம்லன்னா மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஆட்டோ ரெஸ்பாண்ட் வாங்கிங்கன்னு சொன்னால் ஆட்டோ ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு மாதம் பே பண்ண. இப்போ நான் எந்த நீச்சில் இருக்கிற 2-3 உதாரணம் சொல்கிறேன். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் மாதம் என்னென்ன ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் கண்டினியூஸாக என்னென்ன சாஃப்ட்வேர்ஸுக்கெல்லாம் நீங்கள் பே பண்ணிட்டீங்க, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இந்த மாதிரிலாம் பே பண்ணிட்டீங்க நீங்களே யோசிச்சா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களோட ஐடியாவுக்குள்ளே வரும்.
ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் அநேகமான ப்ராடக்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களோட அஃபிலியேட்ஸுக்கு மந்த்லி ரெக்கரிங் கமிஷன் ஆஃபர் பண்ணுவாங்க. அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னால் இப்போ அவங்க சொல்லுவாங்க எங்களோட சாஃப்ட்வேருக்கு நீங்கள் ஒரு சேல் ஒன்று எடுத்துருவீங்கன்னா அந்த சாஃப்ட்வேருக்கு அந்த கஸ்டமர் ஃபே பண்ணுற மணிலேருந்து ஒரு 40%, 30%, 50% உங்களுக்கு அந்த கஸ்டமர் எவ்வளோ காலத்துக்கு அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறாரோ அவ்வளோ காலத்துக்கு தருவோம்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு $100 ப்ராடக்ட் விற்கிற ஒரு கம்பெனியோட அஃபிலியேட்டை ஜாயின் பண்ணுறீங்க. அது ஒரு டிஜிட்டல் ரெக்கரிங் கமிஷன் ஆஃபர் பண்ணுற ஒரு கம்பெனி. அவங்க 50% கமிஷன் உங்களுக்கு தரேன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி வைப்போம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு சேல் எடுத்து கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு $50 கமிஷன் கிடைக்கும். ஓகே, ஏன்னா 50% கமிஷன். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சேல் எடுத்து கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு $50 கிடைக்கும். ஆனால் அந்த $50 ஒன் டைம் இல்லை, அது சாஃப்ட்வேருங்கிறதால அந்த ப்ராடக்ட்டை வாங்கினவர் கண்டினியூஸாக எவ்ரி மந்த் அவர் $100 அங்கே பே பண்ணக்குள்ள உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு தடவை நீங்கள் செஞ்ச ஒர்க்கு கண்டினியூஸாக $50 எவ்ரி மந்த் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இது எனக்கு நடந்துட்டு இருக்குது. நான் 4 வருஷத்துக்கு முதல் செஞ்ச 2-3 அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் இல்லை நான் ரெக்கமெண்ட் பண்ணி 2 ப்ராடக்ட்ஸை வாங்கினாக்க ஸ்டில் திஸ் டேட் வரைக்கும் கண்டினியூஸாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நான் எப்போயோ எழுதின ப்ளாக் போஸ்ட், அது யாரோ ஒரு ஆள் நான் எழுதின ப்ளாக் போஸ்ட்டை பார்த்து வாங்கின ப்ராடக்ட்டுக்கு எனக்கு இன்றைக்கு கூட கண்டினியூஸாக அந்த கம்பெனி எனக்கு கமிஷன் தந்துட்டுருக்கு. அது ப்ரூஃப் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. அதில் லிங்க் எங்கே எடுக்கணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யணும்னா கண்டினியூஸாக நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பயன்படுத்தி கண்டினியூஸாக நீங்கள் லீட்ஸ் அனுப்ப தான் உங்களுக்கு கண்டினியூஸாக சேல்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். நீங்கள் எப்போ உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை நிப்பாட்டுறீங்களோ அது பிறகு உங்களுக்கு வர கமிஷன் நின்றும். கண்டினியூஸாக சேல் நடந்தால் தான் உங்களுக்கு கமிஷன் வரும். டிஜிட்டல் ஒன் டைம் பேமெண்ட் தரதுலையும் அப்படி தான். நீங்கள் உங்களுக்கு கமிஷன் கொஞ்சம் கூடியாக கிடைக்கும். ஆனால் எப்போ ப்ராடக்ட் சேல்ஸ் குறையுதோ உங்களுக்கு கமிஷனும் குறைஞ்சிடும். ஆனால் ரெக்கரிங் கமிஷன் வர ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு விட்டு ஒரு 10 கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு இப்போ நீங்கள் சும்மா விட்டாலும் நாளைக்கு அந்த 10 கஸ்டமரில் 5 கஸ்டமர் கண்டினியூஸாக அவங்க பே பண்ணிட்டு 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் பே பண்ணினாலும் அந்த 5 வருஷம் உங்களுக்கு கண்டினியூஸாக பேசிவ் இன்கம். திஸ் இஸ் த ரியல் பேசிவ் இன்கம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க $50 டே எவ்ரிடே எப்படி ஏர்ன் பண்ண $50 எவ்ரிடே. இப்போ நான் சொன்னது நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை $50 கமிஷன் தர ரெக்கரிங் கமிஷன் தர ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணிக்கணும்னா $50 எவ்ரி மந்த் கிடைக்கும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு. லெட்ஸே அப்படி ஒரு நாளைக்கு ஒரு சேல் படி 30 நாளைக்கு 30 சேல், ஜஸ்ட் 30 சேல் மட்டும் எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அந்த மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை ஃபுல்லாக 0 நிப்பாட்டினாலும் அந்த எடுத்த அந்த 30 பேரும் கண்டினியூஸாக அவங்க மாதம் பே பண்ண கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு $50 கண்டினியூஸாக கிடைக்கும். இது நான் சொல்கிறது ரஃப் எஸ்டிமேட். இதை விட கூடலாம் குறையலாம். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் போகிறீங்கிற இல்லைக்கு இல்லை $50 இன்றைக்கி நிப்பாட்ட விருப்பம் இல்லை. நான் கண்டினியூஸாக சேல் எடுத்துகிட்டே போகிறேன்னா நீங்கள் 50, 100, 150, 200 சொல்லி நீங்கள் கண்டினியூஸ் சேல் எடுக்கிறதுக்கு அந்த எடுத்து சேல் அவ்வளோத்தில் ஒரு 50% ரிட்டென்ஷன் இருந்தாலும், அதாவது 50% ஆனாக்கள் கண்டினியூஸ் ஆகிற அந்த ப்ராடக்ட்டை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாலும் உங்களுக்கு அந்த 50% ஆக்கிலேருந்து திரும்ப செகண்ட் டைம் கமிஷன் வரும். அடுத்த மாதம் அவங்க கண்டினியூ பண்ணினாலும் திரும்ப வரும். நீங்கள் கண்டினியூஸ் அவங்களோட ஃபனல் நிரப்பி போகக்குள்ள உங்களுக்கு மந்த்லி கிடைக்கிற அந்த ரெக்கரிங் இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போகும். கைஸ், இதில் பொட்டென்ஷியல் நிறைய பேருக்கு விளங்குதில்லை. அதில் உங்களுக்கு ஏர்ன் பண்ணினா தான் அதில் இருக்கிற அந்த பொட்டென்ஷியல் என்ன என்று சொல்லி உங்களுக்கு விளங்கும். இப்போ நீங்கள் 9 to 5 ஜாப் செய்கிற ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிரிக் அண்ட் மோட்டர் ஸ்மால் பிஸ்னஸ் ஒன்று செய்கிற ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட்டாக இருந்து நீங்கள் அவர்த்த ஹார்ட் ஒர்க் பண்ணுற அவ்வளோக்கும் நீங்கள் நல்ல மணி ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் 6 figure ஏர்ன் பண்ணாலும் சரி, 7 figure ஏர்ன் பண்ணாலும் சரி, எப்போ உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்களோ அப்போ உங்களோட மணி ஸ்டாப் ஆகும்னு சொன்னால் வேலை இல்லை, ரைட்? ஸோ அங்கே நோ லெவரேஜ், ஓகே, அங்கே நோ பெசிவ் இன்கம், அது எல்லாமே ஆக்டிவ் இன்கம். ஆனால் உங்களுக்கு சின்னதாக பெசிவ் இன்கம் கிடைச்சாலும் நீங்கள் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணினதுக்கு பிறகு கண்டினியூஸ் அவங்களுக்கு மணி ஜென்ரேட் பண்ணணும்னா அங்கே தான் பெசிவ் இன்கம்ட பியூட்டி. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லேயும் சும்மா கண்ட அந்த நார்மல் கிளிக் பேங்க் அந்த மாதிரியான சும்மா எல்லாரும் இருக்கிற இதுகளுக்கு இப்போ செய்யாமல் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்கள் ரெக்கரிங் கமிஷன், எல்லா சாஃப்ட்வேரும் ரெக்கரிங் கமிஷன் ஆஃபர் பண்ணுறல ரெக்கரிங் கமிஷன் ஆஃபர் பண்ணுற பெஸ்ட்டான நல்ல டிமாண்ட் இருக்கிற சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்களை கண்டுபிடிச்சி அந்த சாஃப்ட்வேர்ஸ்களுக்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் செய்வீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல பெசிவ் இன்கம் உண்டு. மினிமம் $50 டே இல்லை $100,000 டே விட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். HBU ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு HBU கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் 100% ஃப்ரீயாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு 100% ஃப்ரீ. நான் கிட்டத்தட்ட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் 6 years இருக்கேன். என் எல்லா சீக்ரெட்டையுமே அதில் ஃபுல்லாக நான் டீச் பண்ணியிருக்கேன். சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிடிக்குமா இல்லையான்னு சொல்லி இந்த மேலே இருக்கிற இந்த பொல்லில் ரிப்ளை பண்ணுங்கள். ஆல்சோ இதை தாண்டி வேறு ஏதாவது பிஸ்னஸ் மட்டும் பிடிக்கும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள்.